ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ராயபுரம் சிவா. தமிழ்நாட்டு முழுக்க வழக்கறிஞர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் செஞ்சிட்ருக்காங்க. ஆண் வழக்கறிஞராக இருக்கட்டும், பெண் வழக்கறிஞராக இருக்கட்டும், ஜூனியர்ஸாக இருக்கட்டும், சீனியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. எதற்கு இந்த போராட்டம் அப்படின்னா, இ ஃபைலிங்க்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மக்கள் ஏன் நாங்கள் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, அட்வொகேட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தனக்கான ஒரு விஷயத்துக்காக அவங்க எங்கேயுமே ஃபைட் பண்ண மாட்டாங்க, எங்கேயுமே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. மக்களுக்கான விஷயங்கள், மக்களுக்கான போராட்டத்துலையும் சரி, மக்களுக்கான நீதிக்கும் சரி, எல்லாத்துக்கும் வீதியில் இறங்கி போராடுறது அட்வொகேட்ஸ் தான். அந்த ஏன் இந்த இ ஃபைலிங் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா எங்களுக்கான ஒரு விஷயம் கிடையாது, உங்களுக்கான ஒரு விஷயத்தை தான் வீதியில் இறங்கி எல்லா வழக்கறிஞரும் போராடிட்டுருக்காங்க. குற்றம் செய்கிறவங்களும் சரி, குற்றம் செய்யாதவனும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க ஒரு சிறையில் அப்படின்னு போயிட்டாங்கன்னா திருப்பி வெளியே வர்றதுக்கான ப்ராசஸும் சரி எல்லாமே அட்வொகேட்ஸ் தான் முன் பண்ணுவாங்க. பெட்டிஷன் காப்பியாக இருக்கட்டும், ஃபைலிங் நம்பர் ஆக்குறது, எஸ்ஆர் ஆக்குறது, ஓபி வாட் எவர் எதுவாக இருந்தாலும், பெயில் போடுறது, சிவில் மேட்டராக இருந்தாலும் சரி, கிரிமினல் மேட்டராக இருந்தாலும் சரி. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அட்வொகேட்ஸ் இறங்கி நின்று எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆஃப்லைனில் இருந்தது. இந்த ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு இன்கேஸ் அது ஒரு ரிட்டன் போட்டால் கூட அதை எடுத்து திருப்பி பார்த்திங்கன்னா கரெக்ஷன் போட்டு உடனே போட்டுருவாங்க. ஸோ இது ஆஃப்லைனில் இருந்தது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் இ ஃபைலிங்கில் மாறினதுக்கப்புறம் ஒன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் திருப்பி ரிட்டன் வந்ததுன்னா திருப்பி நம்ம அதை அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு நாளில் முடிக்க வேண்டிய விஷயத்த ஒரு வாரம் ஆகலாம். ஸோ அதை திருப்பி நம்ம எடுத்து திருப்பி அதை கரெக்ஷன் பண்ணி திருப்பி அதை இது பிரிண்ட் போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதை திருப்பியும் அது ரீச் ஆகுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அது ஒரு நாளில் முடிகிற விஷயம் ஒன் வீக் ஆகலாம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா அட்வொகேட்ஸும் வீதியில் இறங்கி போராடுறாங்க. ஒரு ஆப்சன்ட் பெட்டிஷன் அப்படின்னாவே 317 திடீர்னு ஒரு ஆப்சண்ட்டுன்னு இன்கேஸ் ஒரு குற்றவாளி வீதியில் இருக்கும்போது வீட்டிலேருந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் போது வர வழியில் அவனுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். திடீர்னு பைக்லேருந்து விழலாம், சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஸோ மயக்கடிச்சு விழலாம். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்பு எப்படி இருக்குன்றது யாராலையும் சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலை யாராலையும் சொல்ல முடியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னும் போது 10-10:30 மணிக்கு தான்